على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற தொடரை தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் கடந்த 2 வகுப்புகளில் மிக முக்கியமான சில அமல்களை வாழ்க்கையிலே நாங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய அதே போன்று அதிகமான சிறப்புகளை உள்ளடக்கிய நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதுல குறிப்பாக நாம் வளமையாக நாங்கள் தொழுது வரக்கூடிய முன்பின் சுன்னத்துக்கள், குறிப்பாக 12 ரக்காத்துக்கள் யார் ஒரு மனிதர் ஒரு நாளையில தொழுது வருவாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும் என்ற செய்தியை பார்த்தோம். அதே போன்று துஹாவுடைய தொழுகை 4 ரக்காத் தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கும் என்பதை பார்த்தோம். அதே போன்று துஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத் தொழுதால் துஹாவுடைய 4 ரக்காத்துகளோடு சேர்த்து துஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்துக்கள் தொழுதால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்பதாக பார்த்தோம். அதே போன்று இன்னும் நிறைய அமல்களை நாங்கள் கடந்த 2 வகுப்புகளிலே பார்த்தோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாங்கள் மிக மிக முக்கியமான சிறப்புகள் வாய்ந்த அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இன்றைய 3வது வகுப்பு இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற நம்முடைய இந்த வகுப்பினுடைய 3வது வகுப்பினுடைய முதலாவது அம்சம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிக மிக அற்புதமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரப்தில் ஜன்னதி லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்திலே, அதாவது சுவர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதியிலே ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்புதாரியாக ஆகிவிடுகிறேன். யாருக்கு? அன ஸஈமுன், நான் பொறுப்புதாரியாக ஆகிவிடுகிறேன். பிபைத்தின், ஒரு வீட்டுக்கு, ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்புதாரியாக ஆகிறேன். ஃபீ ரபதில் ஜன்னா, சுவர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதிகளிலே. லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன், யார் வீணான விவாதங்கள் அதை யார் விட்டு விடுகிறாரோ, வ இன் கான முஹிக்கன், அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும், நல்லா கவனிச்சுக்கணும், அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் வீணான விவாதங்கள் குதர்க்கங்களை யார் விடுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு, சொர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதிகளில் ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்புதாரின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, சரியா? அப்ப சொர்க்கம் அதை சூழ உள்ள பகுதியில ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்க இந்த அமல வாழ்க்கையில கடைபிடிக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் எந்த ஒரு கட்டத்தில், அதாவது தன் பக்கம் நியாயம் இல்லை என்று இருந்தால் கூட அதிகமாக பேசுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். தன் பக்கம் நியாயம் இல்லை, ஆனா விடாத பேசு எதையாவது பேசி கடைசியில பொய்ய சொல்லி இப்படியே வாழ்க்கையில இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு செல்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எதெடுத்தாலும் விவாதம், எதெடுத்தாலும் சண்டை, எதெடுத்தாலும் குதர்க்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பக்கம் நியாயம் இருந்தாலும், எந்த மனிதனுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது, அந்த நியாயம் இருந்தாலும் வீணான வாதங்கள் விவாதங்கள்ல போய் டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறத நீங்க விட்டுறணும். அப்படி விட்டீங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல, அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சுவர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதிகளிலே ஒரு மாளிகை, சொர்க்கத்துல பைத்தும் போது வீடு, மாளிகை பெற்றுத் தருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 2வது, அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியில 2வது பாருங்க, ஒரே ஹதீஸ் 3 சுவர்க்கத்துல மாளிகை, ஒரே ஹதீஸ் 3 செயல்கள் 3 சுவர்க்கத்துல
மாளிகைகள் நாங்க பார்ப்போம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வபிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னதி லிமன் தரக்கல் கதிப வஇன் கான மாஸிஹன். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு, சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்புதாரி. ஜாயிம்டா என்ன? நான் பொறுப்புதாரி. யார் பொய்யை விடுகிறாரோ வைங்கான மாசியன், விளையாட்டுக்கு கூட அவர் பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு கூட உதாரணமா நாங்க சொல்லுவேன், இதை நான் விளையாட்டுக்கு சொன்னேன், பொய் ஒண்ணு சொல்லி போட்டு நாங்க விளையாட்டுக்கு சொன்னேன், பரிகாசம் பண்ற மாதிரி நான் ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்னு அப்படி நம்ம சொல்றத பாக்குறோம். அப்ப இப்படி கூட அவர் பொய்ய சொல்லாம இருப்பாராக இருந்தால், பரிகாசமாக சரி விளையாட்டுக்கு சரி அவர் பொய்ய சொல்லாமல் இருந்தால், நான் சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே நான் ஒரு வீட்டை பெற்று தருவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது செய்தி. இந்த ஹதீஸ்ல முழுமையான விளக்கத்தை இதை முடிச்சிட்டு நம்ம பார்ப்போம். மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபிபைத்தின் ஃபீ அலல் ஜன்னதி லிமன் ஹஸ்ஸன குல்கஹு. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தினுடைய மேல் பகுதியிலே, அலல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய மேல் பகுதியிலே ஒரு வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்புதாரி. யார்? லிமன் ஹஸ்ஸன குல்கஹு. யார் ஒரு மனிதர்? லிமன் ஹஸ்ஸன குல்கஹு. யார் ஒரு மனிதர் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்திக் கொள்கிறாரோ. சுவர்க்கத்துல உயர்ந்த ஒரு இடத்துல, சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியில ஒரு வீடு வேணுமெண்டா உங்களோட குணத்தை நீங்க அழகாக்கி கொள்ளுங்கள். இந்த மூன்று விஷயத்தையும் எங்களோட வாழ்க்கையில கடைபிடித்தால் 3 மாளிகை சுவர்க்கத்திலே கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் சஹீஹ் அபீ தாவூத்ல, அதாவது சுனன் அபீ தாவூத் இருக்குதானே, அதுல அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹை மட்டும் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. சுனன் அபூ தாவூத்ங்கிறது அபூ தாவூத் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் அபீ தாவூதுடைய 4015வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். சஹீஹ் அபீ தாவூத் 4015வது நபிமொழி, சஹீஹான ஹதீஸ். ஹைர். அப்ப இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில 3 சொர்க்கத்தினுடைய மாளிகை, 3 விஷயம். அப்ப இந்த ஹதீஸ்ல அன ஜயீம்னு சொன்னாங்க. ஜயீம்னா லைம், ஜயீம்னு சொன்னால் லாமின். ஜயீம்னா என்ன? லாமின், நான் பொறுப்புதாரி. அப்ப சொர்க்கம் ரபதுல் ஜன்னா வ மா ஹவுலஹா, சொர்க்கத்தினுடைய சொர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதியில ஒரு மாளிகை வேணும்டா என்ன செய்யணும்? சொர்க்கத்தினுடைய அந்த எல்லைக்குள்ள அல்ல சொர்க்கத்து சூழ உள்ள பகுதியில ஒரு மாளிகை வேணும்டா நம்ம என்ன அமல் செய்யணும்? மிரான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிரான்னு சொன்னா என்ன? ஜிதால், வீணான விவாதங்கள், வீணான குதர்க்கங்கள். நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், இந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். வீட்டுல இருக்கிறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில கூட கணவன் பக்கம் நியாயம் இருக்கும், மனைவி சும்மா திட்டுவா. அப்ப நம்ம இந்த ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கொண்டா சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். அதனால கணவன் நல்லவர் நல்ல, சிலப்பொழுது மனைவிட்டு எந்த குற்றமும் இருக்காது, கணவன் திட்டுவாரு. அப்ப மனைவி இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா பிரச்சனை இருக்காது. சொர்க்கத்துல மாளிகை இங்க கிடைக்குது, சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த பக்கம் நியாயம் இருக்குது, ஆனா நான் வீணான வாதத்துக்கோ வீணான சண்டைக்கோ குதர்க்கத்துக்கோ விவாதத்துக்கோ நான் போக இல்லை. அப்ப இதுல மிக முக்கியமான ஒரு பண்பு தேவைப்படும் என்னன்னா பொறுமை. பாருங்க, நான் இப்ப உதாரணமா என் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்க சும்மா ஒரு பேச்சு பேசுறீங்க எனக்கு எதிரா, இவரோட பேசினா அவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரு, இவர் எவ்வளவுதான் சொன்னாலும் ஏத்துக்கொள்ள மாட்டாரு என்று சொல்லி நான் பொறுமையாக இருக்கிறதுனால சொர்க்கத்துல ஒரு வீடு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இன்னும் சாபிரின், அல்லாஹ் அவரோடு இருக்கிறான். அப்ப இந்த உயர்ந்த பண்புகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவருக்கு வாழ்க்கையில உயர்வு கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவருக்கு உயர்வு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப 2 விஷயம் இதுல நடக்குது. ஒன்று, பொறுமையை அவர் கடைபிடிக்க பழகுவார். அப்படியே பழகி 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 அவர் பொறுமையாளராக மாறுவார். அதே நேரம் அந்த சிறப்பையும் அடைந்து கொண்டே இருப்பார். எல்லா கட்டத்திலையுமே, எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நாம் இதை என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு வீடு, சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு வீடு எதற்கு கிடைக்கும்? பொய்ய விடணும். நிறைய பேருக்கு பொய் சொல்றது ஒரு இன்பம். அது மாதிரி பொய்ய கணக்கில வாயை திறந்தாலே பொய் தான், அவர் இபாதத்தாளியா இருப்பார்.
தொழுவாரு, இபாதத் செய்வாரு, எல்லா பேச்சு நிறைய பேச்சுகள் பேசுவாரு, மார்க்கம், தக்குவா, இஹ்லாஸ், தௌபா எல்லாம் பேசுவாரு. ஆனா பொய், வாய திறந்தா பொய். அப்ப இதுல எந்த பெருமதியும் இல்லை. அப்ப பொய்யர்கள் யார் பொய் சொல்லுவாங்களோ அவங்களோட உள்ளம் எப்படி மாறும்னா தீமையை நோக்கித்தான் செல்லும். உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், பொய் பாவத்துக்கு வழிகாட்டும். அப்ப எனவே யார் ஒரு மனிதர் அதாவது ஒரு கேலியாக ஒரு விளையாட்டு கூட பொய் சொல்லாம உண்மையை பேசி வருகின்றாரோ, யார் உண்மையை பேசி வருகின்றாரோ, பொய்யை விடுகிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துன் ஃபீ வஸத்தில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே அவருக்கு ஒரு வீடு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியிலே ஒரு மாளிகை வேண்டும் என்றால் அழகிய குணங்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர, நல்ல குணங்கள். ஒரு மனிதனோட அன்பாக பேசணும், ஒரு மனிதனை கண்டா சலான் சொல்லணும், சிரித்த முகத்தோடு அவரோட பழகணும், பொறுமையை கடைபிடிக்கணும். அதே போன்று எல்லா வகையில் வார்த்தைகளில அழகானதை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்தா அதை சமாதானம் செஞ்சு வைக்கணும், பொறாமையை இல்லாமலாக்கணும். அதே போன்று வஞ்சகத்தை, குரோதத்தை, அதே மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையை மூட்டி விடுற இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் வைக்கணும், எல்லா மூமின்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கணும், நண்பர்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கணும். எப்ப ஒரு மனிதன் யாரை பத்தியுமே எந்த பிரச்சனையை பத்தியுமே தனக்கு தேவையில்லாத எந்த பிரச்சனையை விட்டும் அவன் ஒதுங்கி தனக்கு தேவையில்லாத எல்லா பிரச்சனையை விட்டு ஒதுங்கி அவன் இருப்பானாக இருந்தா, தனக்கு தேவையற்ற விஷயங்களில் ஒதுங்கி இருப்பானாக இருந்தா அவனோட உள்ள சந்தோஷமாயிருக்கும். எப்ப தனக்கு தேவையில்லாததை போட ஆரம்பிப்பானோ உள்ளத்துக்குள்ள, எப்ப தனக்கு தேவையில்லாத உள்ளத்துக்குள்ள போட ஆரம்பிப்பானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்துக்கு சுமை அதிகரித்துக் கொண்டே செல்லும். அப்ப எனவே அழகான குணங்களை உடையவர்களாக நாங்கள் மாறணும். அழகிய குணங்களுக்கு உதாரணம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنتَ لَهُمْ وَلَوْ كُنتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ فَاعْفُ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ وَشَاوِرْهُمْ فِي الْأَمْرِ. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை பத்தி சொல்கின்ற பொழுது மக்களை ஒன்றிணைத்த குணம் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மேல இருப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கருணையின் நிமித்தம் நீங்கள் லின்தலஹும், அவர்களோடு அன்பாக, மென்மையாக, இரக்கமாக, சாந்தமாக நீங்கள் நடந்தீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக், நீங்க கடின சித்தம் உடையவராக, இறுக்கமான இதயமுடையவராக நீங்கள் இருந்தால் லஃபது மின் ஹவ்லிக், உங்களை சூழ அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், விரண்டோடி இருப்பார்கள், உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். எனவே மக்களை மன்னிக்கணும். ஒரு அநியாயம் யார செஞ்சிட்டாங்களா, அழகிய குணங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக இருக்கிறார்கள், மக்களை மன்னித்தாங்க. ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. வஷாவிரும் ஃபில் அம்ர், உங்களோட விஷயங்கள்ல நெருக்கமானவங்களோட நீங்க மசூரா செஞ்சு கொள்ளுங்க, சஹாபாக்களோட மசூரா செஞ்சு கொள்ளுங்க, நாங்க எங்களுடைய விஷயத்துல மசூரா செஞ்சு கொள்ளணும். அதே போன்று மக்களை மன்னிக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி அழகான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க வர்ணிக்க சொன்னால் இந்த உலகத்துல யாராலையும் அவருடைய அழகான குணத்தை வர்ணிக்க முடியாது. அந்த அளவு எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருணை என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள், அதே போன்று கொடை கொடுப்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள், அதே போன்று ஏழை எளிய மக்களை அரவணைப்பதிலே உதாரணமாக முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். யாருக்கும் எந்த அநியாயம் செய்து கிடையாது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் யாருக்குமே அநியாயம் செய்து கிடையாது. அடிமைகளுக்கு அநியாயம் செய்து கிடையாது. பணியால் யாருக்குமே அநியாயம் செய்து கிடையாது. எல்லோரும் அவர்களை திருப்தி கொண்ட நிலையிலே எல்லாரும் அவங்களை பொருந்தினாங்க. அவங்களுடைய குணத்தை பொறாமையினால, வஞ்சகத்தினால பழி சொன்னாங்களே தவிர இயல்பாக முஹம்மத் நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உண்மையாளர், அவர் எப்பொழுதும் பொய் பேசியது கிடையாது. எல்லோருமே நம்பினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளுக்கு துஆ செய்வாங்க, சிறு பிள்ளைகளை கடந்து சென்ற சலாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மனைவி மக்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ஏனைய மனைவி மக்கள் எடுத்துக்கொண்டா அவங்களோட அன்பாக நடந்து கொண்டாங்க. அதே மாதிரி சஹாபாக்களோடு அனைத்து சஹாபாக்களை நேசித்தார்கள். சஹாபாக்களும் அவர்களை உயிருக்குயிராக நேசித்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார்கள். எனவே அப்படி ஒரு அழகிய குணமுடையவர்களாக நாங்க மாறணும். வெறுமனே ஒரு குணம் ரெண்டு குணத்தை வச்சுக்கிட்டு நான் நல்ல குணமுடையவன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னோட குணங்கள் மாறணும். நிறைய பேர்கிட்ட கொள்கை சரியாக இருக்கிறது, இபாதத் சரியில்லை. நிறைய பேர்ட்ட கொள்கை சரியில்லை, இபாதத் இருக்கிறது. நிறைய பேர்ட்ட கொள்கையும் இருக்கிறது, இபாதத்தும் இருக்கிறது, பண்பாடுகள் இல்லை. அப்ப எல்லாமே சீராக வேண்டும். எல்லா பகுதியிலுமே எங்களுடைய அகீதா சீராக வேண்டும், இபாதத் சீராக வேண்டும்.
அதே போல எங்களுடைய கொடுக்கல் முஆமலா சீராக வேண்டும், முஆஷரத் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும், எங்களுடைய நன்னடத்தைகள் சீராக வேண்டும், எங்களுடைய தாவா பிரச்சாரம் சீராக வேண்டும், எல்லாமே சீராகணும். இதை விட்டு போட்டு ஒரு பகுதியில மட்டும் நாங்க சரியா இருந்தால் முஸ்லீமாக வாழ முடியாது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஒரே ஹதீஸ்ல சொன்னாங்க, சுவர்க்கத்தில 3 மாளிகை 3 செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் நாங்க கடைபிடிப்போமா இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சிறப்பான ஒரு அமல். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அமல் நாங்க செஞ்சு வாரோம். சிலர் செய்யறாங்க, சிலர் அதை இந்த நன்மை எதிர்பார்த்து செய்யறதில்லை, ஆனா செய்யறாங்க. இன்னும் சிலர் இபாதத்தா நினைச்சு அதை செய்யறதில்லை, சடங்கு சம்பிரதாயமா செய்யறாங்க, ஆனா அது இபாதா, மிகப்பெரிய ஒரு இபாதா. இப்ப நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறீங்க, எத்தனாவது அமல் போகுதுங்கிறது? 9வது. மாஷா அல்லாஹ் எழுதி படிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாரிக் ஃபீக். ஹைர், அவர் இன்ஷா அல்லாஹ் தொகுப்பார் எல்லாத்தையும். ஹைர், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக மிக முக்கியமான அமல்கள், மிக முக்கியமான அமல் எங்களோட வாழ்க்கையில நாங்க எல்லாருமே ஒரு மனித அபிமானமா செய்யறோம். ஆனா இது இந்த அளவு பெரிய ஒரு இபாதத்து, இந்த அளவு பெரிய ஒரு வணக்கமாங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அவர் செஞ்சாரு நான் செய்யறேன், அவர் வந்தாரு நான் போறேன், அந்த மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆத மரீவன், மன் ஆத மரீவன் அவு ஸார அகல்லஹு, அவு ஸார அகல்லஹு ஃபில்லாஹி. 2 விஷயம் சொன்னாங்க. அதாவது யார் ஒரு மனிதர், மன் ஆத மரீவன், மன் ஆத மரீவன், யார் ஒரு மனிதர் நோயாளி ஒருவரை சுகம் விசாரிக்க சென்றால், 1. 2வது, இந்த 2க்கும் சிறப்பு இருக்குது. 2 தனித்தனியான அமல், ஆனா ஒரு சிறப்பு தான். 2 தனித்தனியான ஒரு அமல், ஆனா 2க்கும் சிறப்பு உண்டுதான். அந்த சிறப்பு என்ன பார்ப்போம். 1, யார் ஒரு ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்கிறார். 2வது, அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கின்ற, அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார். சுப்ஹானல்லாஹ், அவுஸார அகல்லஹு ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக செல்கின்றார். அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்றா என்ன? அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்றா என்ன? உலக விஷயத்துல மட்டும் எதிர்பார்த்து பழகிறது அல்ல. அல்லாஹ்வுக்காக, ரைட், அவர் ஏதாவது தவறு செஞ்சா கூட திருத்தி கொடுக்கணும். ஆடை நண்பர் தானே, இப்ப சொன்னா கோவிச்சுக்குவாரேன்னா அல்லாஹ்வுக்காக அல்ல. அது முகஸ்துதி இருக்குது, நட்புல ரியா இருக்குது, முகஸ்துதி இருக்குது. அப்படியா? முகஸ்துதி இருக்குது. எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும்? ரைட், இது சரிண்டா நம்ம சரியா சொல்றோம், பிள்ளைண்டா நம்ம திருத்தி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ளக்கூடியவர். இப்ப ஒரு நோயாளி நீங்க விசாரிக்க போறீங்க, இது அதிகமா நடக்கிறது தான். அப்ப அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கின்ற ஒருவரை நீங்க சந்திக்க போறீங்க. அப்படி நீங்க சந்திக்க சென்றால் இதுக்கு என்ன சிறப்பு? ஒரு நாதாஹு முனாதின், ஒரு மலக்கு அழைக்கிறார். ஒரு மலக்கு என்ன செய்யறார்? நாதாஹு முனாதின், அவரை ஒரு மலக்கு என்ன செய்யறார்? அழைத்து சொல்கின்றார். அவருக்கு அந்த நேரத்துல கேக்குதா கேட்கலையா, ஆனா இதைத்தான் மலக்குமார்கள் சொல்றாங்க. அவர் அழைத்து அவர் செய்கின்ற அந்த காரியத்தை பொருந்தி கொண்டு மலக்கு சொல்கிறார், அன்திபுத அன்திபுத தாப யதீமு, திபுத நீ மனமாகி விட்டாய். தாபன என்ன? திபுத்தன என்ன? நீ மனமாகி விட்டாய். வதாப மம்ஷாக, உன்னுடைய வாழ்க்கை மனமாகி விட்டது. அதே போன்று இதுக்கு இன்னொரு கருத்து இருக்கிறேன்னா, உன்னுடைய வாழ்க்கை மம்ஷாக்கண்டா உன்னுடைய வாழ்க்கையும் மனமாகி விட்டது, நீ மனமாகி விட்டாய். தையிப்னு சொல்லுவோமே, நீ மனமானவனாக ஆகிவிட்டாய். அதே போல உன்னுடைய வாழ்க்கை மனமாகி விட்டது. அதே போன்று நீ செல்லுகின்ற இந்த காரியம், என்ன, நீ எதற்காக செல்கின்றாயோ அந்த காரியமும் மனமாகி விட்டது என்று சொல்லி போட்டு சொல்றாரே, சுவர்க்கத்திலே நீ ஒரு மாளிகையை பெற்றுக் கொண்டு விட்டாய். மலக்கு சொல்றாரு. எப்படி சிறப்பு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆள் நீங்க வாரீங்க, ஒவ்வொரு முறை வாரீங்க, எதற்காக வாரீங்க? அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செய்ய வாரீங்க, ஒரு அல்லாஹ்வுக்காக ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்கு வாரீங்க. அப்ப இந்த நன்மை கிடைக்குதா இல்லையா? ஒரு ஆளுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு சோகம் இல்ல, நீங்க போறீங்க. இப்ப மலக்கு என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. அன்திபுத்த 1, 2வது வதாப மம்ஷாக்க 2, 3வது வதப ஜன்னதி மன்சிலா, நீ மனமாகி விட்டாய், நீ நல்லவனாகி விட்டாய், நீ நன்மைக்குரிய காரியத்தை நீ செய்கிறாய். நீ செல்லுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் மனமாக்கி விட்டான், உன்னுடைய நீ செல்லுகின்ற காரியத்தை அல்லாஹ் மனமாக்கி விட்டான்.
வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா, நீ சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை தங்குமிடமாக பெற்றுக் கொண்டு விட்டாய். 3 விஷயம். அப்ப இதை நம்ம என்னத்தை கவனிக்கணும்? நாங்க இப்படி ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்கின்ற பொழுது, அதே போன்று நாங்க அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற ஒரு நண்பரை நாங்கள் சந்திக்க செல்கின்ற பொழுது நாங்க மனசுல எடுக்கணும், நான் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை சொந்தமாக்க செல்கின்றேன். இந்த செய்தி சஹீஹ் திர்மிதி, அதாவது திர்மிதி, ஜாமி திர்மிதி, சுனன் திர்மிதி, ஜாமி திர்மிதி, சுனன் திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திர்மிதி, அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனுடைய சஹீஹான ஹதீஸை மட்டும் என்ன செய்யறாங்க, தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். 1633வது செய்தியாக இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் திர்மிதியில 1633வது செய்தியாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் இந்த செய்தியை நாங்க மனசுல எடுத்துக்கொள்ளணும். நாங்க ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வது, இன்னைக்கு நிறைய பேர் இது அமலா பாக்குறீங்க. நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வது என்பது ஒரு அமல். நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வது என்பது ஒரு அமல். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனை நாங்க நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு மனிதனை நேசிக்கிறோம்டா, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இல்ல நாங்க இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணும். அதாவது ஒரு நோயாளியை நாங்க சுகம் விசாரிக்க செல்வது என்பது ஒரு இபாதா, முதல் விஷயம். இரண்டாவது, நாங்க ஒரு மனிதன், அதாவது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறது. உதாரணமாக நோயாளியை விசாரிக்க செல்வது, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்களை நோயை விசாரிக்க செல்லணும், போகணும், அப்படி போவாட்டி என்ன சரி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல அர்த்தம் என்னடா, நீங்க இபாதத்தை பார்க்கல, என்ன சரி நினைச்சுக்குவாங்க என்பதற்காக வேண்டி போறீங்கடா, அது இபாதத்தாக இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க நோயாளிக்கு சுகம் விசாரிக்க போற நேரம் ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஏதாவது கொண்டு போகணும். அப்படி கொண்டு போன என்ன நினைப்பாங்க, அப்படி நினைச்சு நிறைய பேர் போகாம இருக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி நினைச்சிரு, அது ஒன்றுமில்லையே, கையில ஒன்றுமில்லையே அப்படி நினைச்சு நாங்க அப்படி போனா, அப்படி நினைச்சிட்டு நாங்க அதாவது அப்படி நினைச்சு நாங்க போகாம இருந்தா ஒரு இபாதத்தை இல்லாமல் ஆக்குறோம். சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்க போகுது. நிறைய பேர் அப்படித்தானே, அதாவது என்ன கையில ஒன்றுமில்லையே கொடுக்கறதுக்கு குறவு போவோம் அப்படின்னு சொல்றோம். அப்படி அல்ல, நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை செஞ்சா, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் சரி, அதே போன்று ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு அவனை விசாரிக்க செல்வது என்பது ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை நோய் விசாரிக்க சுகம் விசாரிக்க வரவில்லையே என்ன அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கேட்பான். அப்ப அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய், உன்னை நான் எப்படி சந்திக்க வரதுன்னு அடியான் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இன்ன அடியான் இந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டு இருந்தா, நீ அவனை சந்தித்து இருந்தாய், அங்கே என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். அப்ப எனவே இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாங்க மக்களுக்காகவோ அல்லது அவர் இவர் என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாங்க அல்லது சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் நாங்க அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனை தேடி நாங்க போய் சுகம் விசாரிக்க போனோம் என்றால், நோய் விசாரிக்க போனோம் என்றால், எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நிச்சயமாக தருவான். அதே மாதிரிதான் நாங்க அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனை சந்திக்க செல்றோம், அல்லாஹ்வுக்காக நான் ஒருவரை சந்திக்க செல்றேன், அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதரை சந்திக்க அல்லாஹ்வுக்காக பேசுறோம் அல்லாஹ் பத்தி என்று சொன்னா, நாங்க அங்கே சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை சொந்தமாக்கிக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் நிறைய பேர், உதாரணமா ஒரு வீட்டுல இருந்து ஒரு சகோதரி அல்லது அடுத்த வீட்டுக்கு போற நேரம் பேத்து நாங்க என்ன செய்யறோம், போறோம், அங்க போய் அவர்களோட நல்ல விஷயங்களை பேசுற பொழுது அந்த அல்லாஹ்வுக்காக அவங்களை சந்திக்க போற வேளையிலே அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கிறது. அதே போய் மத்தவங்களை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சுட்டா சுபஹானல்லாஹ். அப்ப எனவே நல்ல நோக்கத்துக்கு நாங்க யாரையாவது சந்திக்க போறோம், அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு யாரையாவது சந்திக்க போறோம்னா, அது ஒரு இபாதத்தினை நினைச்சு கொண்டு, ஒரு அமல் என்று நினைச்சு கொண்டு நாங்க என்ன செய்யணும், அதை எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அப்ப எனவே நிறைய பேர் இப்ப இது ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக செய்யறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நாங்க ஒரு இபாதத்தாக நினைச்சு செய்யற மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய சிறப்பு நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இது எத்தனாவது முடிஞ்சது, 9 மணி, ரைட். அடுத்தது 10வது. இது நம்ம வளமையாக சிலர் செய்யறாங்க, சிலர் இதனுடைய சிறப்பு தெரியாம செய்யறாங்க, சிலர் தெரிஞ்சு செய்யறாங்க. இது ஆதாரபூர்வமாக இந்த செய்தியினுடைய முழுமையான அந்த விளக்கத்தோட நம்ம பார்ப்போம். சரியா? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இது ஒரு துஆவோட சம்பந்தப்படுறதுதான். ஆனா இதுக்கு நிறைய நல்ல ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. மன் قال حين يسمع النداء من قال حين يسمع النداء, யார் ஒரு மனிதர் பாங்கு சொல்லி முடிந்த பின்னால்,
அதான் சொல்லி நிதானா என்ன பாங்கு சொல்லி முடிந்த பின்னால் ஹீன இஸ்மாவு நிதான்னு சொன்னால் பாங்கு சொல்லி முடிகிற வேளையிலே இந்த துவா ஓதினால் நம்ம எல்லாம் ஓதுறோம். சில பொழுது சில சொற்களை சேர்த்துக் கொள்றாங்க கூடுதலாக, அவ்வளவுதானே, சில சொற்களை சேர்த்துக் கொள்றாங்க. அப்ப அந்த சேர்த்துக் கொள்றது அது அந்த ஹதீஸ்ல இல்ல. அப்ப இந்த துவாவை அப்படியே நம்ம ஓதுனா கூட்டக்கூடாது, இபாதத்துல நம்ம கூட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்ததை நம்ம ஓதணும். நாங்களாக நினைச்சு கூட்டினா அது நாங்க உருவாக்கி கொண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை நம்ம என்ன செய்யணும், அமலாக செய்ய வேண்டும். யார் ஒரு மனிதர் மன் கால ஹீன யஸ்மஉ நிதா, அதான் சொல்லுகின்ற பொழுது, அதான் சொல்லி முடிந்த பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா நம்ம சொல்றோம். சிறப்பா பாருங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்த என்று சொன்னால் இந்த துஆ ஓதணும். சரிதானே? ஹைர். இத ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல்லத் லஹு ஷஃபாஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கிடைக்கும். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் வேணும், நிறைய விஷயம் நம்ம செய்றோம், ஆதாரம் இல்லாத விஷயம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும்டா அதான் எப்ப சொல்லப்பட்டாலும் இந்த துஆவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹல்லத் லஹு, அவருக்கு ஹலால் ஆகிவிட்டது, ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத், பரிந்துரை, யௌமல் கியாமா, மறுமை நாளில் நான் அவருக்கு ஷஃபாஅத் செய்வேன், பரிந்துரைப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இது, சாதாரண ஒரு அமல் அல்ல. நம்ம இந்த வாழ்க்கையில் இதை ஓதி வரணும். சரிதானே? ரைட். என்ன துஆ பாருங்க, திரும்ப சொல்றேன். அல்லாஹும்ம, அல்லாஹுவே, ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, தஅவா அழைப்பு, தாம்மா பரிபூர்ணமான அழைப்பினுடைய சொந்தக்காரனே ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா நிலைத்திருக்கக்கூடிய நிலையான தொழுகையினுடைய ரப்பே, ஆதி முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக, அல் வஸீலத வல் ஃபதீலா, அது ஒரு வஸீலா என்பது ஒரு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு, வல் ஃபதீலா அது மேலதிகமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு அந்தஸ்து, ஒரு சிறப்பு, அதை கொடுத்து வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த, வேற யாருக்குமே இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாக்குறுதி அளித்த அந்த உயர்ந்த மகாம் மஹ்மூத் என்ற இடத்தை நீ கொடுத்து விடுவாயாக, அந்த அந்தஸ்தை நீ வழங்கி விடுவாயாக. வஸீலா வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாம மஹ்மூதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்தான அந்த உயர்ந்த அந்தஸ்தை நீ வழங்கி விடுவாயாக. வஅத்தஹு, நீ அதை யாருக்கு வாக்களித்திருக்கிறாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறாய் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா சொல்லுங்க, வஸ்ஸலாத்தில் காயிமா, இவர்தான் ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தா. லேசாக எங்களுக்கு பாடமாக்கலாம், ஒரு 2 வரி தான், 2-3 வரி தான், 2 வரி தான். அப்ப இந்த இதை ஓதி வந்தால் எப்ப பாங்கு சொன்னாலும், பள்ளிவாசல் பாங்கு, உதாரணமா சொல்லுங்க, பள்ளிவாசல பாங்கு கேட்டு முடியுது, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிட்டு இன்னும் துஆ இருக்குது, சில அடுத்த வகுப்புல வரும், அடுத்த தொடர்ல வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி போட்டு இந்த துஆவை நீங்க ஓதுனீங்க என்றால் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் மறுமையிலே கிடைக்கும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியினுடைய 4719 செய்தியாக வந்திருக்கிறது. ஸஹீஹுல் புகாரியில வேற இடத்துலயும் இந்த செய்தி வருது. ஆனதா இது 4719 செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவாயிருக்கிறது. இது புகாரில வேற இடங்கள்லயும் இந்த செய்தி வருது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா, அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வத்தரஜத்தர் ரஃபியத்தல் ஆலியத்தல், அப்படி நிறைய முதல் காலத்துல ஓதுவாங்க, நிறைய நம்ம பாக்குறோம் வானொலிகள், அப்படி இதெல்லாம் போகுது. அப்ப இந்த இதெல்லாம் இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்ப அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை ஓதக்கூடாது. என்னமோலாம் வரும், அதுல ஸலவாத் ஹதீஸ்ல வருது, அது இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா தரஜத்தர் ரஃபியத்தல் ஆலியத்தல் ஷரீஃபா, அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க, சேர்த்து சொல்லுவாங்க. நான் எனக்கு அது ஞாபகம் இல்ல, அப்படி நிறைய சேர்ப்பாங்க. இந்த துஆவோட வேற ஒன்றையும் சேர்க்க தேவையில்லை. அடுத்தது வபஅஸ்ஹு மகாம மஹ்மூதனில்லதி வஅத்தா என்பதுக்கு போறோம். இன்னக லா துக்லிஃபுல் மியாத் என்ற ஒரு வார்த்தை வருது. இந்த இன்னக லா துக்லிஃபுல் மியாத் என்ற வார்த்தை இதை ஒரு சில அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்றாங்க. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஹ்ஃபத்துல் அக்யார் அவங்க இதுல சொல்றாங்க, இது இஸ்னாத் ஜெய்துன்னு சொல்றாங்க.
ஆனால் இன்னகலா துலிஃப் என்ற வார்த்தை, இன்னகலா துலிஃப் மியாத் என்ற வார்த்தை பலவீனமானதான். ஏன்னா ஷாதான ஒரு பகுதி, அது பலவீனமான ஒரு பகுதி தான் இன்னகலா துலிஃப் மியாத். ஆனா ஒரு சில அறிஞர்கள் இன்னகலா துலிஃப் மியாத் என்பதை சஹீஹ்னு சொல்றாங்க. நமக்கு என்னுடைய பார்வையில பலவீனமானது. ஒரு சஹீஹ் நினைச்சு அல்லது பெரிய இமாம்களுடைய கருத்துக்கள் எடுத்தாருன்னா அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் பார்த்த வகையில அது ஷாதான ஒரு பகுதி, பலவீனமான ஒரு பகுதி தான் இன்னகலா துலிஃப் மியாத். ஏன்னா புகாரில முஸ்லிம்ல அந்த மாதிரி வர இல்ல, இந்த பகுதி தான் வந்திருக்குது. தானே? அப்ப வபஅஸு மகாம மஹ்மூதன் இல்லதி வஅத்தா. ரைட். அப்ப இந்த ஒரு சிறப்பு எங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்கின்றது. அது மாதிரி வேற இதோட சம்பந்தப்பட்ட சிறப்புகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் வகுப்புகள் எல்லாம் வரும். இன்ஷா அல்லாஹ் சிறப்புகள்லாம் அடுத்தடுத்த தலைப்புல வரும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். அப்ப இந்த வகுப்பினுடைய 3 விஷயம் வந்திருக்கேன். 3 அமல்கள் நம்ம அந்த வகுப்புல படிச்சிருக்கின்றோம். அடுத்ததாக அந்த துவா அப்படி காப்பி பண்ணி போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அத எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து ஓதணும். ரைட். அதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நிறைய இடத்துல பாங்கு இருக்குது. எதுக்கு பதில் சொல்றது? நிறைய இடத்துல பாங்கு இருக்கு, நிறைய இடத்துல பாங்கு ஒரு பாகம் முடிஞ்சு துவா ஓதிட்டீங்க, திரும்ப பாங்க ஆரம்பிக்குது. இப்ப எல்லா இடத்துலயுமே உள்ள விஷயம் தான், முக்கியமான விஷயம். உங்களுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில பாங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உண்டு. சரியா? அப்படி அது விளங்குது இல்ல, எல்லாமே ஒரே மாதிரி கேட்குதுன்னா எது முதலாவது சொல்லப்படுதோ அந்த பாங்கு பதில் சொல்லி துவா ஓதிடுங்க. பாங்கு சத்தமே கேட்க இல்லைன்னா நீங்க பாங்க சொல்லுங்க. இருக்கிற இடத்துல நீங்க பாங்க சொல்லுங்க. எந்த பாங்கு சத்தமும் உங்களுக்கு கேட்குது இல்லைன்னா நீங்க பாங்க சொல்லுங்க. பாங்க சொல்லி போட்டு நீங்க துவா ஓதி கொள்ளுங்க. நீங்க பாங்க சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவர் என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லுவார். அப்ப அந்த நன்மை கிடைக்கும். அப்ப பாங்கு கேட்க இல்ல, இப்ப பள்ளியில பாங்கு கேட்குது, பல இடங்கள்ல கேட்குதுன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளி, நீங்க எதுக்கு தொலை போறீங்களோ அந்த பள்ளியில இருக்கு, என்ன செய்ய பதில் சொல்லுங்க. இல்ல எல்லாமே ஒன்று ஒரே மாதிரி பக்கம், ஒரே இங்கால ஒரு பள்ளி இருக்கு, அங்கால ஒரு பள்ளி, இங்கால ஒரு பள்ளி, எல்லாம் ஒரே சத்தமா கேட்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதுக்கு உங்களுக்கு கேட்குதோ அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணி துவா ஓதி கொள்ளுங்க. அதான் சொல்றேன், நீங்க விளங்காம உங்களோட ரூமுக்குள்ள அடப்பட்டு இருக்குதுன்னா நீங்க ஒரு ரூமுக்குள்ள இருக்கீங்க, பாங்க சத்தம் கேட்குது இல்ல, அப்ப நீங்க பாங்க சொல்லணும். அந்த இடத்துல நீங்க பாங்க சொல்லி போட்டு நீங்க இக்காம சொல்லி நீங்க தொழுவலாம். இப்போ உள்ள சூழ்நிலை அப்படியே தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பாங்கு சொல்லி நீங்க பதில் சொல்லி துவா ஓதி கொள்ளலாம். ரைட். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அந்த செய்தியில. நீங்க பாங்க கேட்காத ஒரு இடத்துல ஒருவர் இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. ரைட். நாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு அமல் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சிறப்பான ஒரு அமல். இது நிறைய பேர் கேள்விப்படுற ஹதீஸ் தான், ஆனா அந்த ஹதீஸ் முழுமையாக அதிகமா சொல்லப்படுறது இல்லை. அந்த ஹதீஸ் நான் முழுமையாக சொல்லி அந்த சிறப்பு சொல்றேன். இந்த ஹதீஸ்ல முழுமையாக வருது, ஆனா சிறப்பு மட்டும் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் எப்படி வருது, என்ன மாதிரி வருதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ரைட். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. சஹீஹ் முஸ்லிமுடைய 234 செய்தி. சஹீஹ் முஸ்லிமுடைய 234 செய்தி. இது அரபு. இதுல தமிழ்ல வந்து சில பொழுது முன்ன பின்ன இருக்கும். தமிழ்ல அரபுல 234. ஏன்னா சஹீஹ் முஸ்லிமோட நம்பர் போடுற ஹதீஸ்க்கு நம்பர் போடுறதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா முஸ்லீம் வந்து ஒரு இஸ்னாதுல ஒரு ஆள் மாறினாலும் அந்த ஹதீஸை திருப்பி கொண்டு வரலாம். ஒரு 10 ஹதீஸ் ஒரே மாதிரி தான் ஒரு ராவி தான் வேறுபட்டிப்பாரு. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால சில வந்து ஹதீஸை மட்டும் பதிவு செய்வாங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரைட். இப்ப உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் சஹீஹ் முஸ்லிமுடைய 234வது செய்தி அரபுல. ரைட். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதான் அந்த சம்பவம். கானத் அலைனா ரிஆயத்துல் இபில் ஃபஜாஅத் நௌபதி. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒட்டகத்தை மேய்க்கிறது தானே, ஒட்டகம் மேய்க்கிற அவங்களுக்கு ஒட்டகம் இருந்து சஹாபாக்கள் ஒட்டகம் மேய்ச்சாங்க. அப்ப வந்து ஒட்டகம் மேய்க்கின்ற பொழுது ஒரு ஆள் என்ன செய்வாருன்னா அவர் ஒட்டகம் மேய்க்க எடுத்துட்டு போவாரு. மாறி மாறி மேய்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி மாறி மாறி என்ன செய்வாங்க, ஒட்டகம் மேய்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப இந்த நேரத்துல ஃபஜாஅத் நௌபதி, தமிழ்ல ஃபஜாஅத் நௌபதி, என்னுடைய அந்த என்னுடைய அந்த தவணை வந்தது. நான் என்ன செய்யணும், ஒட்டகத்தை மேய்க்கணும். உக்பத் இப்னு ஆமிர் சொல்றாங்க, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ரிஆயத்துல் இபில், நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒட்டகை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஒட்டகை மேய்க்கிற ஒரு பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது. மாறி மாறி என்ன செய்வோம், ஒட்டகை மேய்ப்போம்.
இப்ப என்னுடைய அந்த தவணை வந்தது, நான் மேய்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்ப என்ன செஞ்சாங்க என்றால் فروحتها بعشي فادركت رسول صلى الله عليه وسلم قائما يحدث الناس فادركت من قوله. இப்ப நான் வந்து ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு நான் வாரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மாலை நேரம் முடிஞ்சு ஒட்டகமேல மேய்ச்சி முடிஞ்சு போட்டு நான் வாரேன். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது فادركت رسول صلى الله عليه وسلم قائما, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுக்கொண்டேன். قائما يحدث الناس அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது அவங்க மக்களுக்கு ஒரு பயான் பண்ணிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு பயான் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இப்ப அந்த நேரத்துல நான் வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பயான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்த பொழுது ஃபஅதரக்து மின் கௌலிஹி, நான் வந்த பொழுது அவற்றை இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான ஒரு கருத்து, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிம் யதவல்லா உது செய்து, மாமின் முஸ்லிமின் யதவல்லா உது செய்து விட்டு ஃபயஹ்சினு உதுஅஹு, அவர் ஒழுங்கா அழகா உது செய்யணும். படபடன்னு இல்ல, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா உது செய்வாங்க, அந்த கையில இருந்து துண்டுபடாது, கழுவுப்படாது. அது மாதிரி கால் வந்து ஒழுங்கா அந்த குதிகால் இல்ல, இந்த கரண்டை கால் வரைக்கும் அவங்க கழுவ மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அது மாதிரி முகத்துல வந்து இந்த தாடி, அதே மாதிரி முகத்துல காது, கண், இதெல்லாம் எல்லாமே பரிபூர்ணமா செய்யணும். இது முக்கியமா அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுற விஷயம். ஃபயஹ்சினு உதுஅஹு, நல்லா கவனிச்சுக்கணும். உது செய்யணும், அழகாக உது செய்யணும். மாமின் முஸ்லிமின் யதவல்லா உது செய்யணும், ஃபயஹ்சின் உதுஅஹு, அவர் அழகாக உது செய்யணும். தமிழ்ல வந்து சுருக்கமா போட்டிருப்பாங்க ஃபயஹ்சின் உதுஅஹு. அப்ப அவர் அழகாக உது செய்ய வேண்டும். சும்ம யகூமு, பிறகு அவர் எழும்பி, கவனிச்சுங்க, அதாவது உது செய்யணும், கவனிச்சு எழுதி கொள்ளுங்க. உது செய்யணும், உது அழகாக உது செய்யணும். சும்ம யகூமு ஃபயுஸல்லி ரகாத்தைன், உது செஞ்ச பின்னால 2 ரக்காத் தொழுது கொள்ளணும். உது செய்த பின்னால 2 ரக்காத் தொழுது கொள்ளணும். அப்ப அந்த 2 ரக்காத்தை எப்படி தொழணும்? உது செய்யணும், உது அழகாக செய்யணும், 2 ரக்காத் தொழுகணும். 3வது 4வது முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, முகத்தாலே உள்ளத்தாலே என்ன அல்லாஹ்வ முன்னோக்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையோட அவர் தொழணும். முக்பிலுன் அலைஹிமா பிகல்பி வஜ்ஹி, அந்த தொழுகையில அவருடைய முகம் எப்படி கிபிலா நோக்கி இருக்கிறதோ, முகம் அல்லாஹ் நோக்கி எப்படி இருக்கிறதோ, அதே போன்று அவர் உள்ளத்தின் அளவிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவர் தொழுதால் என்ன நடக்கும்? இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும். சாதாரண ஒரு அமல் அல்ல. சஹீஹ் முஸ்லிம் 397 தமிழ் 397. தமிழ்ல நீங்க பார்த்து கொள்ளலாம், போடப்படி 397 ஹதீஸ் தமிழ்ல, அரபிக்ல வந்து 234. இந்த ஹதீஸ்ல என்ன 4 விஷயம். ஒன்று, உது செய்ய வேண்டும், அழகாக உது செய்ய வேண்டும். உது என்பது சாதாரண விஷயம் அல்ல, உதுவுக்குரிய சிறப்பு நிறைய இருக்குது. நான் இந்த ஹதீஸ் உதுவுடைய சிறப்பு ஒரு தனியா அது ஒரு தலைப்பு கொண்டு வந்து நம்ம இந்த இதிலே கொண்டு வரோம், நிறைய சிறப்பு இருக்குது. ஆனா இதை சிறப்பை சொல்லி போட்டு இந்த ஹதீஸை நம்ம இந்த வகுப்புல இந்த ஹதீஸை மட்டும் பார்ப்போம். அடுத்த இதுகள்ல உதுவுடைய சிறப்பை இன்ஷால்லா நம்ம பார்ப்போம், சரியா? அப்ப பாருங்க, 4 விஷயம். உது செய்யணும், அழகா செய்யணும். நிறைய பேர் வந்து படப்படன்னு செய்யறது அல்ல, உது அழகா கையை செய்ய, நிறைய பேர் உது செய்ய தெரியாது. பட் நிறைய வந்து குறையா சொல்ல கூடாது. நிறைய பேர் வந்து ஷாஃபி மதஹ்புல எப்படி, ஹனஃபி மதஹ்புல எப்படி, ஹம்பலி மதஹ்புல எப்படி, மாலிகி மதஹ்புல எப்படி, இப்படி மதஹ்பு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யறாங்க. தப்பா நினைச்சு கொள்ள கூடாது, நீங்க புரிஞ்சு கொள்றத நான் சொல்றேன். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அது தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்கு, தெளிவாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம செய்யணும், அவ்வளவுதானே? அப்ப நிறைய பேர் வந்து பாருங்க, தலைக்கு இப்படி செஞ்சு போவாங்க, முடிக்கெல்லாம் இப்படி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மதஹ்பு இந்த மதஹ்பு அப்படி இல்ல. இந்த தலைக்கு மதஹ்பு என்ன இப்படி அல்லாஹ் அப்படி செஞ்சு இப்படி பின்னால் எடுத்து இப்படி செய்யணும். நிறைய நாங்க குறையா சொல்ல நினைக்கிறோம்னா, நிறைய மூலைமார்கள் கூட உது செய்ய தெரியாது. நான் பகிரங்கமா நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்டா, ஏன்னா உது செய்யறது இப்படி 3 தட்டிட்டு போறாங்க, கால் இப்படி செஞ்சுட்டு போறாங்க. அப்ப இது என்ன உது? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரி ஒரு செய்ய கேட்டா சுன்னத்து ஃபர்து அதெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹ் செஞ்சதை அப்படி செய்யணும், இல்லன்னா அது இபாதத்துல நீங்க பிளவுட்டவரா ஆகுவீங்க. அப்ப உது வந்து சாதாரண விஷயம் இல்ல. கை அழகா கழுகணும், அவ்வாறு கையை கழுவி போட்டு அது மாதிரி வந்து நம்ம வாயை கொப்பளிக்கிற நேரம் நல்ல முறையில வாயை கொப்பளிக்கணும், நல்லதானே? அதே மாதிரி வாயை கொப்பளிக்கிற நேரம் நாசிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படியே தண்ணி எடுத்து இப்படி நாசிக்கும் சேர்த்து அப்புறம் சீருவாங்க, இட கையால சீருவாங்க. அதில் மூக்குள்ள வைக்கிறது, நிறைய பேர் வாய் கழுவிவாங்க, இதெல்லாம் விட்டுருவாங்க. தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கிற நேரத்துல வாய்க்குள்ள தண்ணியை போட்டு அப்படியே மூக்குக்குள்ளே தண்ணி போகணும், அதுக்கப்புறம் இடது கையில சீருவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய இபாதா,
இப்ப நிறைய படப்படப்படன்னு போவாங்க. கேட்டு நாங்க அந்த மதம், நாங்க ஹனவி மதம், நாங்க ஷாஃபி மதம். அப்படி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதுக்கு அண்டி அதெல்லாம் பிழைன்னு சொல்ல வரையில அந்த மதம் எல்லாம். அதுலயே சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றாம கொஞ்சம் விஷயத்துக்கு இங்க வரணும். நிறைய எங்களுடைய இமாம்கள், கண்ணியமான இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்கள் தான். நிறைய அறிஞர்களை பார்த்தா கூட அலா சொல்லி தருவாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா, ரைட் ஏதாவது தமிழ் புத்தகத்துல இது தொழுகையை பத்தி, ஷாஃபி மதத்தை பத்தி உள்ள தொழுகை அதை பத்தி ஃபாலோ பண்றோம். அப்படி அல்ல சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த உதுவை நம்ம படிக்கணும் நேரடியாக. நிறைய நம்ம பாக்குறோம், நிறைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் எங்களுக்கு போதித்தாராங்க. அப்படின்னு என்ன செய்யணும், வாய் கொப்பளி கூட படப்படம் இல்லாம வாய்க்குள்ள தண்ணி கொண்டு போன, நாசிக்கு தண்ணி கொண்டு வைத்து இடது கையால சீரணும். அதுக்கு பிறகு முகத்தை அழகா கழுவணும். முகத்தை அழகா கழுவணும். இந்த குழி, கண்ணுடைய குழி, அதே மாதிரி இந்த எல்லா பகுதி, அதே மாதிரி தாடி அடர்த்தி ஆய்ந்து அதுக்குள்ள குறைஞ்சு கழுவணும். அதே போன்று முகமெல்லாம் என்ன செய்யணும், அதுல பரிபூர்ணமா நாங்க கழுவி கொள்ளணும். அது மாதிரி கையை கழுவி கொள்ளணும் முழங்கை வரைக்கும். இங்க முட்டுகள்லாம் பாத்திரம், முட்டு எல்லாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதே மாதிரி தலையை தலையை எடுத்து தண்ணி என்ன செய்யணும், இப்படியே எடுத்து இப்படியே கொண்டு வந்து அப்படியே காதுக்குள்ள என்ன செய்யும், காதுக்குள்ள என்ன செய்யணும், அதுக்குள்ள காதையும் என்ன செய்யணும், கழுவி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கால அழகாக துப்புரவா கழுவி கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒரு முறை செய்யும் மேலும் அது மாதிரி 2-3 முறையெல்லாம் ஹதீஸ்ல வந்து இருக்கு. 3 முறை பரிபூர்ணமாக நம்ம செஞ்சு கொள்ளலாம். அதையும் வஸ்வாசை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அழகா செய்யறேன்னு சொல்லி போட்டு 4, 5, 6 பட்டுச்சா ஒழு செஞ்சு முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப போய்த்து கைப்படையில திரும்ப கழுகுறது, இதெல்லாம் வஸ்வாஸ், இது ஷைத்தான். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். சும்மா எடுப்புல இது செய்யணும் பேணுதல் நினைச்சு வஸ்வாசம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது ஷைத்தானுடைய பண்பு. அப்ப இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் எத்தவல்லா உது செய்து ஃபயஹ்சின் உதுஅஹு அழகான முறையில் உது செய்து தும்ம யகூமு எழும்பி நின்று ஃபயுஸல்லி ரக்அத்தைன் 2 ரக்அத் தொழுகின்றார் முக்பிலுன் அலைஹிமா பிகல்பி வஜ்ஹி முகத்தாலும் உள்ளத்தாலும் அப்படியே பரிபூர்ணமான கவனத்தோடு உது செஞ்சு தொழுகின்றார் என்றால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும். சாதாரண இது தஹியத்துல் உதுவுக்கு பின்னால தொடர்ந்து தொழுது வரக்கூடிய ஒரு தொழுகை தஹியத்துல் உது. இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வருது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம். அது அந்த தஹியத்துல் உதுன்ற தலைப்புக்கு கீழ அந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸுடைய அடுத்த தொடரை பார்ப்போம். அடுத்ததாக قال فقلت ما اجود هذه உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யணும், அந்த ஒட்டகத்தை மேய்க்கிட்டு மாலை நேரம் தான் வராங்க. வரப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருக்காங்க, இன்னும் ஹதீஸ் முடியல. அப்ப வார நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே உக்பத் பின் ஆமிர் சொல்றாரு, ஃபகுல்து மாஜூத் ஹாதி, எவ்வளவு அழகான ஒரு கருத்து இது, எவ்வளவு அழகான ஒரு விஷயம், சின்ன ஒரு செயல். நாங்க சொல்ற மாதிரி சின்ன ஒரு செயல், இவ்வளவு மகத்தான கூலி, இலகுவான அமல், அதிகமான கூலி. அப்படி அந்த கருத்து சொல்றாங்க. என்ன மாஜூத் ஹாதி எவ்வளவு அழகான செயல் என்று சொல்லி போட்டு அப்படி சொல்ற நேரம் ஃபைதா காயிலும் பைன யதைய யகூல் அல்லதி கப்லஹா ஜுவத், பார்த்தா அப்படி நான் சொல்றேன், எனக்கு முன்னால ஒரு ஆள் உட்கார்ந்து சொல்றாரு, இதுக்கு முன்னால சொன்னது இதை விட அழகானது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு முன்னால உட்கார்ந்து சொல்றாரு ஒரு ஆள், இதைத்தான் நீங்க கேட்டீங்க அவங்கள பார்த்தா சொல்றாங்க, பேர்ஸ் வரையில ஹதீஸ்ல. அதாவது இதுக்கு முன்னால உள்ள விஷயம், இதுக்கு முன்னால உள்ளதை நீங்க கேட்டா இதை விட அழகான ஒரு விஷயம் என்பதாக ஒரு மனிதர் சொல்றார். ஃபைதா காயிலும் பைன யதைய யகூல் அல்லதி கப்லஹா அஜ்வத்னு சொன்ன பொழுது ஃபனதர்து எட்டி பார்த்தா யாருன்னு பார்த்தா ஃபைதா உமர். யாரு? சுப்ஹானல்லாஹ். அமல்கள் ரசூலுல்லாஹி சுன்னாவை அப்படியே பற்றி பிடித்து அமல் செய்கின்ற உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் கத்தாப் உட்கார்ந்து இருக்கிறார். பார்த்தா அது சொன்னது யாரு? உமர் ரலியல்லாஹு. பாத்தீங்களா, முன்சப்ல இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய சஹாபி, அமலை படிக்கிறதுக்கு முன்னால இருக்கிறார். உக்குபா நீங்க சொன்னது பாருங்க, ரைட், அவருக்கு இது ஒரு கருத்து தெரிஞ்சிருக்குது அவர் வந்த உடனே. ஆனா அவர் வந்ததையும் கவனிச்சுட்டாரு, இந்த விஷயத்தையும் கவனிச்சுட்டாரு. மூணாவது அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறதையும் அவர் உணர்ந்து, ரைட் உக்குபா இதை விட அழகான ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நட்புலையும் தான், நட்புலை நல்ல நட்பு. அவ்வளவுதா எனக்கு கிடைச்சிட்டு இந்த ஹதீஸை நான் அறிவிக்கணும், இவருக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இவர் சொன்னதோட உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், மமதை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாரு. பார்த்தா ஃபனதர்து ஃபைதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال اني قد رايت உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. قال உமர் ரலியல்லாஹு அப்ப சொல்றாங்க, قال اني قد رايتك جئت آنفا, நான் உங்களை பார்த்தேன், நீங்க கொஞ்சம் முன்னாடி தான் வந்தீங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க நான் பார்த்தேன், உங்களை பார்த்தேன், நீங்க கொஞ்சம் முன்னாடி தான் வந்தீங்கன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்ப அதுக்கு முன்னால உள்ள செய்தி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த அறிவிப்பு 2 பேரை தொட்டு வருது. அறிவிப்புனா ஒன்று உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு பார்ட் 1,
உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அடுத்த பகுதியை உமர் ரலியல்லாஹு சொல்றதை அறிவிக்கிறாங்க. அதனால சஹீஹ் திருமிதியில வந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் வருது, துஆ மட்டும். அவ்வளவுதான். உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு ரிவாயத்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கும். திருமிதி எடுத்து பார்த்தா உமர் கத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் வரும். ஏன்னா ரெண்டாவது பகுதி. அப்ப இந்த இடத்துல இந்த செய்தி முழுமையாக வரதுனால இந்த செய்தி நாம சொல்றோம். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அவங்கள பார்த்தேன், நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் யதவல்லா. அதே செய்திதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட வருது. மா மின்கும் மின் அஹதின் யதவல்லா, உங்கள யார் ஒருவர் யதவல்லா உது செய்கிறார், ஃபயுப்லிக் மிக மிக அழகாக உது செய்கிறார், மிக மிக அழகாக உது செய்கிறார், அவ் யுஸ்பிக் அல்லது யுஸ்பிக், ரெண்டு வார்த்தையும் ஷக்குராவி. முழுமையாக பரிபூர்ணமாக, பரிபூர்ணமான எல்லா உறுப்புகளையும் மிக அழகாக பரிபூர்ணமா அந்த எஃப்சினுக்குள்ளதான் யுஸ்பிக் எல்லாம் வரும். அப்ப பரிபூர்ணமா உதுவ செய்து விட்டு சும்மைய போல் உது செய்து முடிஞ்ச பின்னால அங்க ஹதீஸ் என்ன முதலாவது உள்ளதுல 2 ரக்காத் தொழுதா சொர்க்கம் வாஜிபாகிவிடும், சொர்க்கம் வாஜிபாகி உண்டு. இப்ப இந்த துவாவை ஓதி போட்டு 2 ரக்காத் தொழுதா இந்த துவா சொன்னாங்க. இந்த துவாவை சொன்னால் உது செய்து விட்டு இந்த துவாவை சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அப்ப இது ஒரு அறிவிப்பு திருமிதியில வருது, சஹீஹ் திருமிதியுடைய அறிவிப்பு சஹீஹா வருது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது பல்வேறு அறிவிப்பு வருது. அதனால எதையும் நம்ம ஓதி கொள்ளலாம். ஒரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஓதுனாலும் சரி, முஸ்லிமினுடைய அறிவிப்புல வரது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஏதோ ஓதுனாலும் ஓகே, ரைட். இப்படி ஓதி விட்டால் போரால் வளமையா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நான் தொடர்ந்து ஓதி வரது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அது ஓதி கொள்ளலாம். ஏன்னா அது கொஞ்சம் விரிவாக வருது துஆ, அது சரியானது தானே. இதுல வருது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹ் வ ரசூலுஹு. அப்ப இப்படி ஓதினால் என்ன கிடைக்கும்? இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, அவருக்காக சுவர்க்கத்துல 8 வாசலும் திறக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ ஓதினா சுவர்க்கத்துல 8 வாசலும் திறக்கப்படும். ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, அவருக்கு சுவர்க்கத்தினுடைய 8 வாயிலும் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ, அவர் விரும்பிய வாசலால் நுழைவார், தானே. அதே முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹ் அதையே பதிவு செஞ்சுக்கிறாங்க. என்ன இந்த செய்தி என்ன சொல்றாங்க? யார் உது செய்கிறார், அழகாக செய்கிறார், அப்படி அழகாக செய்து விட்டு இந்த துஆ ஓதி கொண்டா அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படும். உடனே சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படும். அப்ப அவர் விரும்பிய வாசலால் நுழைவார், சொர்க்கத்துக்குள் நுழைவார். அப்ப அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன படிக்கிறோம்? அதே நேரத்தில் வஃபி ரிவாயத்தின் இமாம் முஸ்லிம் எப்படி கொண்டு வராங்க? வஃபி ரிவாயத்தின் ஃபதக்கர மிஸ்லஹு, இதே போன்று சொல்றாங்க. கைர அன்னஹு கால மன் தவல்லா ஃபகால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது வேற ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது என்பதாக இமாம் முஸ்லிம் பதிவு செய்றாங்க. அப்ப எனவே இதுல நாம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? ரைட், முதலாவது இந்த உதுவை அழகா செய்யணும். உதுவை நம்ம என்ன செய்யணும்? அழகா செய்யணும். அதே போன்று ரெண்டாவது என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது இந்த துஆ ஓதி கொண்டால் சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கும். அப்ப நம்ம விரும்பிய வாசலால செல்லலாம். அதே போல் 2 ரக்காத் தொழுதா சொர்க்கம் வாஜிபாகிவிடும். அப்ப இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஹதீஸ். அப்ப நம்ம உது செய்யணும், அழகா செய்யணும், 2 ரக்காத் தொழணும். அதே மாதிரி உது செஞ்சதோடு துஆ ஓதிக்கணும். உது செஞ்சதோடு துஆ ஓதிக்கொண்டா சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். அதுல நம்ம விரும்பிய வாசலால் நுழையலாம். அதே போன்று நாங்க தொழுத 2 ரக்காத் தொழுதால் சொர்க்கம் வாஜிபாகிவிடும். ஹைர். அடுத்தது 5வது செய்தி. இந்த ஹதீஸ் நம்ம 5வது ஒரு மிக முக்கியமான அமல். இது ஒரு சின்னதுதான். இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம என்ன செய்வோம்? முடித்துக் கொள்வோம். இது 5வது, இந்த வகுப்பினுடைய 5வது அமல். மொத்தம் எத்தனாவது? 12வது. ரைட் ரைட். இந்த செய்தி முஸ்லிம்ல அரபியில 656வது செய்தி. சஹீஹ் முஸ்லிமுடைய 656வது செய்தி. சஹீஹ் முஸ்லிம்ல 656. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா இவர் ஒரு தாபியி, மிக முக்கியமான ஒரு தாபியி, அல் அன்சாரி அல் மதனி. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா இந்த தாபியி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
அவங்க சொல்றாங்க தகல உஸ்மான் இப்னு அஃபான் அல் மஸ்ஜித பஅத ஸலாத்தில் மக்ரிப். இதுவும் வந்து நம்ம பொதுவா இந்த ஹதீஸ அந்த சிறப்பு மட்டும் தான் நம்ம கேட்கிறோம். ஆனா முழுமையான சம்பவத்தை நான் சொல்றேன். இது நம்ம ஹதீஸ் கேட்கிற ஹதீஸ் தான், ஆனா இது முழுமையான ஹதீஸ் தான் நான் சொல்ல போறேன். இது முஸ்லிம்ல 656வது செய்தியா பதிச்சுப்பட்டீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா சொல்றாங்க தகல உஸ்மான் இப்னு அஃபான் அல் மஸ்ஜித பஅத ஸலாத்தில் மக்ரிப். மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்தாங்க மக்ரிப் தொழுகைக்கு பின்னால. ஃபகஅத வஹதஹு, தனியே உட்கார்ந்தாங்க. ஃபகஅத வஹதஹு, தனியே உட்கார்ந்தாங்க. ஃபகஅத்து இலைஹி ஃபகால, அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனியே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா சொல்றாங்க நான் அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அவருக்கு பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்தேன். இப்ப யப்ன அஹி, என்னுடைய சகோதரருடைய மகனே என்று விழிச்சாங்க. விழித்து சொன்னாங்க சமிஅத்து ரசூலல்லாஹ். பாருங்க சஹாபாக்கள் எப்படி என்ன ஒரு மணி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, அப்ப அவர் தனி உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த தனிமையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறது நான் பயன்படுத்திக் கொள்ளணும் என்று ஒரு தாபி என்ன செய்யறார், ஓய் போறார், உட்கார்றார். உட்கார்ந்த உடனே உலகத்தை பத்தி பேச இல்லை, உலகத்தினுடைய நடவடிக்கைகள் உலகத்தினுடைய நடப்புகள் செய்திகளை பத்தி பேச இல்லை. நாங்க தான் என்ன செய்யும், சும்மா பேசிக்கிட்டே இருப்போம் சம்மந்தம் இல்லாம. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்ததோட அவரோட போயிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா உட்கார்ந்தாரு. உடனே சொன்னாரு யப்ன அஹி, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த கல்வி பாருங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த கல்வி. யப்ன அஹி, என்னுடைய சகோதரருடைய மகனே, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அவர் நீங்க ஏதாவது உபதேசம் செய்யுங்க படிச்சுட்டாங்கன்னு சொல்ல இல்ல, ஆனா உட்கார்ந்ததோட அழகா சொல்லி கொடுக்குறாரு, இது அவருக்கு தேவை. சமிஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், என்னுடைய சகோதரருடைய மகனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், இலகுவான அமல் ஆனா உயர்ந்த மகத்தான அதிகமான கூலிகள் கிடைக்கக்கூடிய அமல். 1000 خير ரைட். மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், யார் ஒரு மனிதர் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், இரவின் அரவாசி நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். பாருங்க, இஷா தொழுகைய யார் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, இஷா தொழுகை பாருங்க, நாங்க இவ்வளவு நாள் செஞ்சோம் அல்லது இதை நினைச்சு செஞ்சோம், நினைச்சு ஏதோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா கூட இபாதத்துல மிக முக்கியமானது நன்மை எதிர்பார்த்து செய்வது. யா அல்லாஹ் இதை செய்யறேன், நன்மை தந்திரி யா அல்லாஹ், இஹ்திசாப் இருக்கணும். அப்ப பாருங்க, மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், யார் ஒரு மனிதர் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவுடைய அரவாசி நேரம் தொழுத நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார். இரவினுடைய அரவாசி நின்று வணங்கியவரை போன்று ஆகிவிடுவார். 1162 தமிழ்ல நீங்க எடுத்து பாருங்க. 1162வது செய்தி. மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅ, இஷா தொழுகை ஜமாஅத்தோடு தொழுதால் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், இரவினுடைய அரவாசி நின்று வணங்கியவரை போன்றாவார். வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅ, இதான் நம்ம கஷ்டமானது, நிறைய பேர் கஷ்டமான இதான். சுபஹ் தொழுகையை யார் ஜமாஅத்தோடு தொழுவாரோ, ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹு, இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை பெற்றுக் கொள்வார். இந்த ஹதீஸ் இங்க சுருக்கமா இருந்தாலும் வேற வேற அறிவிப்புகள்ல இஷாவ அரவாசி, இஷா தொழுகின்ற பொழுது அரவாசி இரவு, சுபஹையும் சேர்த்து தொழும் போது முழு இரவு கிடைச்சது. அப்ப சில ஹதீஸ்ல வருது வந்து இரவினுடைய முதல் பகுதியை இஷா தொழுகை தொழுத ஒரு மனிதர் ஜமாத்தா இஷா தொழுகை தொழுதால் இரவனுடைய முதல் பகுதி தொழுத நன்மை கிடைக்கும், சுபஹ் தொழுதால் பின்பகுதி தொழுத நன்மை கிடைக்கும், ரெண்டை சேர்த்தா முழு இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். வேற வேற நிறைய கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது, சரியான செய்தி நிறைய கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நிறைய ஹதீஸ்கள் சிறப்புக்கு வந்திருக்குது. மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah, இரண்டு குளிர் நேர தொழுகை எது? மன் ஸல்லல் பர்தைன், புகாரில் வரக்கூடிய செய்தி, யார் இரண்டு குளிர்ந்த நேர தொழுகையை தொழுகிறாரோ, மன் ஸல்லல் பர்தைன், இரண்டு குளிர்ந்த தொழுகைகள் யார் தொழுது வருகிறாரோ சொர்க்கம் செல்வார். ஃபஜ்ர் அஸ்ர், அஸ்ர் ஃபஜ்ர் அஸ்ர். குளிர்ந்த நேரம் நீங்க யோசிப்பீங்க என்ன சூடாகிக்குது, அதாவது ஒரு மனிதன் வந்து ரெண்டு கருத்தை, ஒன்று அப்படியே பொழுது சாயிர அந்த கட்டத்தினுடைய ஆரம்பம் உண்டு, ரெண்டாவது ஒரு மனிதன் அந்த நேரத்துல தொழுகின்ற பொழுது எப்படி, உதாரணம் பாருங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடி தூங்குவான், தூங்கி அந்த நேரத்துல எழும்பி தொழுதா உள்ள ஃப்ரெஷ் ஆகும். தூக்கத்தோட இருந்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா?
அல்லது தொலாட்டி அந்த நாள் நல்லா இருக்குமா உங்களுக்கு? அது மாதிரி அதிகமா மக்கள் வந்து அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு வந்து 1 மணி 2 மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அப்ப எழும்பி அடுத்த இது ஆரம்பிக்குது. அந்த உள்ளத்தை குளிர செய்யக்கூடிய தொழுகை தான் அது. கஷ்டமான தொழுகை ரெண்டுமே அந்த டைம் அப்படி கஷ்டமா இருக்கும். அடுத்து ரெண்டுமே ஒரு பகுதி, இந்த பகுதி காலையில ஆரம்பம் இரவினுடைய ஆரம்பம். அப்ப எனவே ரெண்டுக்கும் ரிலாக்ஸாக தொழுகை, உள்ளத்தை குளிர செய்யக்கூடிய தொழுகை. அப்ப அதுதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இங்கேயும் சொன்னாங்க. அதனால நீங்க ஃபஜ்ர் ஓகே, அசர் ஓகே, இஷா ஓகே, அடுத்த மகரிபையும் துஹரையும் விடுறதா, அதுக்கும் வேற ஒரு நிறைய சிறப்புகள் இங்க சொல்லப்படுறது என்னன்னா முக்கியத்துவப்படுத்துறது. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க புரிந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னா, அப்ப இந்த மன்சல்லல் பரதைனுக்குள்ள அகரல் ஜன்னான்னு வரக்கூடிய செய்தி புகார் வந்து இந்த ஹதீஸை மட்டும்தான் அமல் செய்யறாரு. நான் அசரை சுபையும் தொழுது வாரேன், எனக்கு இன்ஷால்லா சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஹதீஸை மட்டும் அமல் செஞ்சா கிடைக்குமா? இங்கதான் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஹதீஸை தெரிஞ்சா போதாது. புகாரில் இருக்கிற ஒரு ஹதீஸ் தெரிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அவர் அந்த அசரையும் சுபையும் மட்டும் தொழுறாரு. ஏனே 3 தொழுகையும் விட்டு தொழுதாருன்னா அவர் கடைசியில் நிறைவாக தான் போவாரு, தொழுகை விட்ட பாவி ஆயிடுவாரு. அப்ப அதனால அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எல்லா ஹதீஸையும் இணைச்சு பார்க்கணும். யார் 5 நேர தொழுகை தொழுகின்றாரோ அது சிறப்பு பின்னால வரும். 5 நேர தொழுகை யார் தொழுகின்றாரோ அந்த உரிய நேரத்துல தொழுகின்றாரோ அவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும்ங்கிறதெல்லாம் தெளிவா ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம். இது மேலதிகமான ஒரு சிறப்பு. இஷா தொழுகையை பொறுத்தவரையில இரவு நேரம், அதே மாதிரி சுபு தொழுகை, முனாஃபிகளுக்கு கஷ்டமான தொழுகை எல்லாம் இதுதான். சுபு தொழுகை கஷ்டமான தொழுகை. அதே மாதிரி வந்து இரவு பொழுது இப்ப பகல் டைம்ல மக்களுக்கு எல்லாம் விலங்கு வாரது போறது, ரோட்டால போறாரு, தொலை போறாரு. இரவு நேரத்துல அந்த காலத்தை பொறுத்தவரை அதிகமா நாங்க முற்பட்ட காலங்கள்ல எடுத்துக்கொண்டால் யாரு எங்க போறாங்க என்னன்னு தெரியாது. பள்ளிக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப என்ன செய்வாங்க, அந்த டைம்ல வந்து அரிதாகத்தானே இருக்கும். அப்ப எனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இரவு இஷாவுடைய தொழுகை என்பதும் சுபுடைய தொழுகை என்பது இரவு இருட்டுக்குள்ள இருக்குது. ஒரு தூரத்துல இருந்து ஒரு வாரர் பகல் டைம்ல வந்துருவாரு. அந்த காலத்துல லைட் இல்ல, கரண்ட் இல்ல. அப்ப என்ன செய்வாங்க, டோர்ச் லைட் இல்லாதவங்க பள்ளி போக மாட்டாங்க. அது மாதிரி ரசூல் பஷீரில் மஸ்ஸாயின, அதாவது இருண்ட இருளில் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. ரசூல் விண்ணூரித்தாம் எவ்வளவு நாளைக்கு மறுமையில பரிபூர்ணமான ஒளியை கொண்டு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அது மாதிரி வந்து இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது மன்சல்லல் இஷா ஃபி ஜமாஅ, யார் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல் வமன் ஸல்ல சுப்ஹ ஃபி ஜமாஅ ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹா. அப்ப இஷாவையும் ஜமாஅத்தோடு தொழணும், சுபஹையும் ஜமாஅத்தோடு தொழணும். இப்ப ஜமாஅத்தோடு தொழுகின்ற பொழுது பள்ளியில தொழுதால் அதுக்கு சிறப்பு இருக்குது. அதே நேரம் வீட்டுல ஜமாத்தா தொழுதால் அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கும். ஜமாத்தான்னு சொல்லப்படி பள்ளி என்ற வார்த்தை இங்க வர இல்ல, பள்ளியில தொழுதா அதுக்கு வேற சிறப்பு இருக்குது. ஆனா இந்த இடத்துல ஜமாத்தா தொழுதா. அதே போன்று பெண்கள் இந்த சிறப்பு எப்படி அடைஞ்சு கொள்றது என்று சொன்னால், பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உதாரணமாக உம்மா சகோதரி இருந்தா அவங்க ஜமாத்தா என்ன செய்யலாம், தொழுது கொண்டால் நிச்சயமா சிறப்பு கிடைக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா கூட தன்னை கணவன் பிள்ளைகளை இதற்கு ஊக்குவித்தால் அந்த நன்மை நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பாருங்க, இது சின்ன ஒரு விஷயம் தான், நம்ம நினைச்சு பாக்குறே இல்லை. நம்ம இஷாவையும் மஹரிபையும் இஷாவையும் சுபையும் நம்ம ஜமாத்தோட தொடர்ந்து தொழுது வந்தாலே ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் இஷா தொழுவாங்க, சுபு மிஸ் ஆயிருது, சுப தனிச்சு தொழுகிறாங்க. அப்ப அரவாசி பாருங்க, ஒரு சுப தொழுகை ஜமாத்தா தொழுவுறதுல சிறப்பு. நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறோம், பள்ளி போற சந்தர்ப்பம் கிடைக்கல, ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில பள்ளி போற சந்தர்ப்பம் கிடைக்கலாம். 2 பேரும் ஜமாத்தா தொழுங்க, ஜமாத்துக்கு அவ்வளவு நன்மை இருக்குது. தனிச்சு நீங்க தொழுவதை விட ஜமாத்தா தொழுங்க. கணவன் மனைவி ஜமாத்தா தொழுங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வெக்கப்படாதீங்க. குடும்பத்துல நீங்க பள்ளி போக சந்தர்ப்பம் கிடைக்கலையா, கணவன் முன்னால போங்க, பின்னால் பிள்ளைகளை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, தொழுவீங்க, மனை மக்களை வச்சு தொழுகை நடாத்துங்க. எனவே அப்படிப்பட்ட சிறப்பு இதுக்கு இருக்கிறது. அப்ப எனவே இந்த சிறப்பை நம்ம அடைஞ்சு கொள்ளால் முழு இரவையும் நின்று வணங்கிய அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம இந்த அமலை என்ன செய்யணும், செய்து வர வேண்டும். இப்ப இதுல வந்து நம்ம வந்து 5 அமல்களை பார்த்திருக்கிறோம். 5 அமல்களை நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். முதலாவதாக நாங்க அதாவது சொர்க்கத்துல 3 மாளிகை கிடைக்கக்கூடிய அமல். 3 மாளிகை சொர்க்கம், அதனுடைய சூழ உள்ள பகுதியில் எங்களுக்கு ஒரு மாளிகை கிடைக்கணும். ஏன்னா கடைசியில வந்து ஜாயின் ஆனவங்க பாக்குறவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சொர்க்கத்தினுடைய பகுதி, சொர்க்கத்துல அதை சூழ உள்ள பகுதியில ஒரு மாளிகை கிடைக்கணும்னா நாங்க என்ன செய்யணும், வீண் விவாதங்களை உடனும் உண்டு. அதே மாதிரி 2வது மாளிகை சொர்க்கத்துல பொய் சொல்றதை விட்டா சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில மத்திய பகுதியில ஒரு மாளிகை கிடைக்கும். 3வது சொர்க்கத்தில உயர்ந்த பகுதியில ஒரு மாளிகை கிடைக்கும். என்ன செஞ்சார், அழகான குணமுடையவர்களாக நாங்க இருந்தால். அப்ப 3 மாளிகை 3 அமல்கள். அப்ப பாருங்க, இது சிறப்பு பாருங்க. ஒரு ஹதீஸ் தான், ஒரு விஷயம் தான், அதுக்குள்ள 3 வந்துருச்சு. ரைட். அடுத்தது 4வது
நோயாளியை விசாரிக்க சென்றால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க சென்றால், நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றால், அதே நேரம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க சென்றால், அன்திபுத்த வதாப வம்சாக வதபவஅத் மினல் ஜன்னதி மன்சிலா, அதாவது சொர்க்கத்துல ஒரு மாளிகை, அதே போல அவர் செல்ற வாழ்க்கையில அவருக்கு மனமான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட சிறப்புகளை நம்ம விஷயம் பார்த்தோம். அப்ப 5 விஷயம். 6வது, பாங்கு சொன்ன பின்னாடி யார் இந்த துஆ ஓதுறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நாளைக்கு மறுமையில அவருக்கு என்ன செய்யும்? மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கும். அதை நம்ம தவறவிடவே கூடாது. இன்னும் சில துஆக்களில் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி இந்த ஸலவாத் சொல்றதுனால என்ன சிறப்பு இருக்கிறது, அதே தொடர்ல இன்ஷாஅல்லாஹ் வேற ஒரு நேரத்துல இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். ரைட். 6. 7வது, ஒது அழகாக உழு செய்யணும். அழகாக உழு செஞ்சு போட்டு, அந்த உழு அழகா செஞ்சு போட்டு 2 ரக்காத் முழுமையாக நல்ல கவனத்தோட தொழுதா என்ன செய்யும்? சொர்க்கம் வாஜிபாகி விடும். சொர்க்கம் வாஜிபாகி விடும். இது எத்தனாவது? சொர்க்கம் ஒரு வாஜிபாகி. அடுத்தது 8வது, யார் ஒரு மனிதர் இந்த துஆவை ஒழு செய்த பின்னால இந்த துஆ ஓதி கொள்வாரோ சுவர்க்கத்துல 8 வாசலும் திறந்து வைக்கப்படும். விரும்பியது அவர் நுழைந்து விடுவார். கடைசி, யார் ஒரு மனிதர் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இஷா தொழுகையை யார் ஒரு மனிதர் ஜமாத்தோட தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். சுபத்துளை யார் நின்று வணங்கி சுபத்துளை ஜமாத்தோட யார் தொழுகின்றாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். அப்ப 2ஐயும் சேர்த்து தொழுதா முழு இரவும் நின்று வணங்கிய நன்மைகளை கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். 10 விஷயத்தை அமல் செஞ்சா இந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும். எவ்வளவு சிறப்புகள்! ஒரு நாளாவது நம்மளோட வாழ்க்கையில தவறிவிடக் கூடாது. அதனால சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், எந்த ஒரு ஹதீஸ படிச்சாலும் அது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அமல் செஞ்சிடணும் என்பதற்காக உடனே செஞ்சிருவாங்க. அப்ப எனவே எங்களோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அல்லாஹு தஆலா இதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு